hours I was standing with heels. அப்புறம் உட்காந்து அலூர because terrible leg pain. சத்தியமா அதுக்கு அப்புறத்துல இருந்து நான் போடவே இல்லை. எனக்கு தெரியும் இந்த மாதிரி இப்போ ஒரு ஃபுட்டு கொலாபரேஷன் போறேன்னா எனக்கு ஃப்ரீ ஃபுட் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்குலாம் அது புதுசாக இருக்கும். மச்சி பில்லே கட்ட வேணாமா அப்படின்வானுங்க. டே கட்ட வேணாண்டா ப்ளீஸ் வந்த வேலையை மட்டும் பாருங்கடா எல்லாம் பில்லு கட்ட வச்சிருவாங்க அப்படின்னா. அந்த வீடியோ ஒரே நாளில் 3 million அடிச்சுது. நான் அந்த ஷாக்லேருந்தே வெளில வரல. செகண்ட் டே 2 days 6 million அடிக்குது. ஃபர்ஸ்ட் 2 days செம்ம ரேப்பிட் ரீச். அதுக்கு ஓகே 6 million அடிச்சிருச்சு, இதுக்கு மேலாம் நம்ம ஆசையும் படக்கூடாது, இதுக்கு மேலாம் போகாதுன்னு. பட் இட் ஸ்டில் ஹாஸ் குட் ரீச். அந்த மாதிரி தான் 13 million அப்படி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறீங்களா இல்லை என்னடா கிரிஞ்சு அப்படின்னு நீங்கள் போகிறீங்களான்னு எனக்கு தெரியாது. வியூஸ் வருதுன்னு எனக்கு தெரியுது, பட் அது உங்களுக்கு எப்படி டெலிவர் ஆகுது, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுவே இப்போ நான் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன், 50 பேர் தான் இருக்காங்கன்னா கூட அந்த 50 பேரும் நான் பேசுறது கேட்டு என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்கன்னா ஐ திங்க் தட் இஸ் அ வின் ஃபார் மீ. Hi guys, welcome to another episode of Beyond Tales. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எபிசோட் பண்ணி. நிறைய பேர் என்ன கேட்டிங்க, நிறைய பேர் என்ன திட்டினீங்க. பட் ஓகே, வி ஆர் பேக். அண்ட் இந்த எபிசோடுக்காக ஒரு சூப்பரான கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஷீ இஸ் அன் எம்சி, ஷீ இஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர், ஷீ இஸ் அ vlogger நிறையா. ஸோ ஹாய் முஸ்கான். ஹாய் நிஷான், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு. ஸோ எனக்கு இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன கேட்கணுன்னு இருந்துச்சுன்னா, ஆப்வியஸ்லி ஒரு எம்சி, ஸோ அந்த மைக் மேலே ஒரு லவ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அட் வாட் ஏஜ் லைக் ஃபஸ்ட்டு அந்த மைக் எடுத்தீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து மைக் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஐ ஹாவ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் என்கரேஜிங் பேரண்ட்ஸ். ஒரு சான்ஸ் இப்போ ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே ஆர் ஒரு அசம்பிளியில் ஒரு ஸ்பீச்னா கூட நீ போ நீ பண்ணு அப்படின்னு எப்போவுமே புஷ் பண்ணுற இது உண்டு. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் மைக்கு தூக்கி ஏதாச்சும் பேசிட்டு வந்துடுவேன். ஓகே, பட் அந்த மைக் வந்து சின்ன வயசில் தூக்கும் போது நமக்கு லைக் டீச் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. பட் அதுலேருந்து ஒரு எம்சி லெவல் போகணுன்னா லைக் அங்கேருந்து லேர்ன் பண்ணிருப்பீங்கல்ல, லைக் ஹவு தட் லேர்னிங் ஸ்டார்டட்? ஸோ சின்ன வயசுலேருந்தே தெர் இஸ் ஆல்வேஸ் பின் பப்ளிக் ஸ்பீக்கிங் நிறைய பண்ணியிருக்கேன். எம்சி ஆங்கரிங் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது வாஸ் இன் மை 11th grade. என்னோடய ஸ்கூல் ஆனுவல் டேக்கு காம்பேரிங் ஆடிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு என் ஃப்ரெண்டு போகிறப்போ நீயும் வா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு. ஷீ இஸ் அ ப்ரொஃபஷ்னல் பப்ளிக் ஸ்பீக்கர், ப்ராப்பராக ட்ரைனிங்லாம் போய் அகாடமிஸ்லாம் போய் ஷீ இஸ் பின் ட்ரெயின்டு. இவ கூப்பிட்டோன்னே சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போனது தான் போத் ஆஃப் அஸ் காட் செலக்டட். அந்த காம்பேரிங் டீம் வந்து ஒரு 6 பேர் இருந்தோம் ஃபார் தி ஆனுவல் டே. ஸோ அந்த 6 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா காம்ப்ளிமெண்ட்ஸ் டைம் வரும்ல, எல்லோரும் வந்து நல்லா பேசுனீங்கன்னு சொல்கிறப்போ ஐ ஹேட் திஸ் ஒன் பேரண்ட், என் ஃப்ரெண்டோட பேரண்ட் வந்து சொன்னாங்க, 6 பேர் பேசுகிறப்போ உன் கூட தான் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, யூ ஆர் வெரி எக்ஸ்ப்ரெசிவ் ஆன் ஸ்டேஜ். மிச்சவங்கலாம் இருந்த ஸ்கிரிப்டை அப்படியே பேசினாங்க, பட் வி ஃபெல்ட் யூ வர் டெலிவரிங் வாட் யூ லேர்ன்ட் அப்படின்னாங்க. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சது ஓகே இவங்களுக்கு ஏதோ ஒன்று யூனிக்காக நம்மக்கிட்ட தெரியுது, வை நாட் ட்ரை திஸ் ஆஸ் ஆர் சைட் ஹசில் அப்படின்னு. தட் இஸ் ஹவு ஆங்கரிங் எம்சி அண்ட் ஆல் ஸ்டார்டட். ஓகே, யூ டோல் ரைட், அந்த க்ரௌடோட யூ காட் கனெக்டட். ஸோ அந்த க்ரௌடோட கனெக்ட் ஆகிற ஃபீல் எப்படி இருந்துச்சு? தட் இஸ் லைக் செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஃபர்ஸ்ட் எப்படி க்ரௌடோட கனெக்ட் ஆனீங்க? லைக் ஆக்சுவலி அங்கே இருந்த 6 பேரில் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் இன் த லெஃப்ட் கார்னர், ஐ வாஸ் நாட் ஈவன் இன் த மிடில். ஸோ அந்த ஒரு இது இருக்கும்ல, நம்ம கார்னரில் நிற்கிறோம், நம்மளை யாரும் பார்க்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு. அதுக்காகவே ஐ வாஸ் லைக் அவங்களோட நம்ம பெட்டராக பண்ணோம். தட் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஆன் மை மைண்ட். சரி நம்ம பண்ணுறோம், நம்மளும் தெரியணும் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணதே. எல்லாருமே இப்போ கொடுத்த ஸ்கிரிப்டை மக் அடிச்சுட்டு அப்படியே பேசுகிறப்போ ஐ ஷோட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஐ டிட் சம்திங் டிஃப்ரெண்ட் தென் தெம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஹவ் ஐ காட் கனெக்டட் டு த ஆடியன்ஸ் தேன் த ரெஸ்ட் ஆஃப் த 5 people that were there on stage with me. அண்ட் செகண்ட் கொஸ்டின், லைக் க்ரௌடோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? க்ரௌடோட ஒர்க் பண்ணுறப்போ இப்போது நம்ம ஒன்று சொல்கிறோம், அதுக்கு அங்கேருந்து கைத்தட்டல் வருதுன்னா ஓகே நம்ம ஏதோ கரெக்டாக சொல்கிறோம் போல், அவங்களுக்கு ஏதோ ரிலேட் ஆகுது போல், அப்போ நமக்குள்ளே ஏதோ ஒரு இருக்குது அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியுது. ஸோ நம்ம பேசுகிறதுக்கு அங்கேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வரப்போ ஐ லைக் தட் ஃபீலிங். சரி நமக்கும் கை தட்டுறாங்க, நமக்கும் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் லவ்விங் இன்ட்ராக்டிங் வித் த க்ரௌட். ஓகே, ஆனால் க்ரௌடை ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, லைக் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க, மைக் எடுத்துகிட்டு போய் நின்றுவோம். ஆனால் அதுக்கப்புறம் எம்சி ஒரு காலேஜ் இது ப்ராக்டிஸ் அப்பயுமே வந்து இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்களே தவிர க்ரௌட் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு கண்டிப்பாக சொல்லி தர மாட்டாங்க.
டக்குன்னு போய் ஒரு க்ரௌட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஓகே. ஸோ ஆனுவல் டே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட் வாஸ் ஆல் ஸ்கிரிப்டட். எனக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் குடுத்து, நீ இந்த செக்மெண்ட்ல இது பேசணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காவே தெரியல. என்னோட ஃபர்ஸ்ட் இவெண்ட் வாஸ் ஆன் மை 16th பர்த்டே. இதுதான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இவெண்ட் ஆஸ் அன் ஆங்கர். எனக்கு வந்து என்னோட ஸ்கூல்லேருந்து ஒரு பாஸ் அவுட் சீனியர் ஒரு அண்ணா இந்த மாதிரி ஹி ஓன்ஸ் அ டான்ஸ் அகாடமி. அவங்க சொன்னாங்க, நான் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் நடத்த போகிறேன் என் அகாடமியிலேருந்து. ஐ வாண்ட் யூ டு கம் அண்ட் ஹோஸ்ட் திஸ் ஃபார் மீ அப்படின்னு. அவங்களுமே இந்த ஆனுவல் டே செக்மெண்ட்டில் பார்த்துட்டு தான் என்னை கேட்டாங்க, நீ தான் வந்து ஹோஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஐ எம் அ டைப் ஆஃப் பர்சன் தட் கெட்ஸ் வெரி எக்ஸைட்டட் ஃபார் மை பர்த்டே. ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே என் பர்த்டே வருது அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பேன். ஸோ ஈவெண்ட் எப்போ அண்ணான்னு கேட்டதுக்கு 26th February அப்படின்னாங்க. தட் இஸ் மை பர்த்டே அண்ட் ஐ வாஸ் டர்னிங் 16 தட் டே. முட்டாள் மாதிரி ஐ டோல்டு அண்ணா அன்றைக்கி என் பர்த்டே 16th வேறு, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறேன், நீங்கள் வேறு யாராச்சும் கேளுங்க அப்படின்னு ஐ டிக்ளைன் த ஆஃபர். இது முடிஞ்சு ஒரு 1 or 2 hours கழிச்சு நான் என் அம்மாட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு கேட்டிருந்தாங்க, ஆனால் எனக்கு என் பர்த்டே தான் முக்கியம், நான் நோ சொல்லிட்டேன் அப்படின்னு. என் அம்மா ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டாங்க, நீ யோசிச்சு சொன்னியா இல்லை யோசிக்காமல் சொல்லிட்டியா அப்படின்னு. சார் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, உன்னோட பர்த்டே வருஷம் வருஷம் வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு லைஃப்பில் ஒரு வாட்டி தான் வரும். ஸோ நீ இதை டிக்ளைன் பண்ணது எனக்கு பிடிக்கல பர்சனலி. நீ உட்காந்து யோசி, இஃப் யூ ஃபீல் லைக் டூயிங் இட் நீ போய் பண்ணு. அகேன் there was no pressure வீட்டிலேருந்து. அப்போ யோசித்தேன், ஒரு பக்கம் அழுகுறா, ஐயோ 16th பர்த்டே எதுவுமே பண்ண முடியாதே, போய் அங்கே நின்ட்டா அப்படின்ட்டு. ஒரு பக்கம் இஸ் லைக் அம்மா சொன்னதும் கரெக்ட் தான், நமக்கு இந்த மாதிரி சான்சஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஸோ அதனால சரி ஓகே போகலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் இவெண்ட் ஆஸ் அன் ஆங்கர். என்னை நம்பி ஒரு ஈவெண்ட் கொடுத்தது அப்படின்னா. ஐ ஹேட் நோ ஐடியா. சின்ன பிள்ளைத்தனமா ஓகே நம்மளுக்கு போய் பேச தானே சொல்ல போகிறாங்கன்னு போயிட்டேன். அங்கே போயிட்டு பார்த்தா த வேர்ல்ட் ரெக்கார்ட் வாஸ் 2500 dancers dancing for 15 minutes straight. That was the world record. So அங்கே வெறும் 2500 people இருக்க போகிறது இல்லை. there were people from different states also. ஸோ அவங்கள அக்கம்பனி பண்ணவங்க அது இதுன்னு சேர்த்து approximately 5000 people. And that was my first event. You were the only MC? Yeah, I was the only MC. Yeah. Okay. There was a person to back me up, but he had other works also. So I was the actual only MC there. ஸோ ஓகே அப்படின்ட்டு எனக்கு வந்து அஜெண்டா 4:30 வரைக்கும் வரல. 5 o'clock ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது எனக்கு வந்துட்டு. பட் ஐ டென்ட் ஹாவ் எனி நர்வஸ்னஸ். சரி ஓகே நமக்கு பேச வரலன்னா நம்ம பயப்படலாம் அப்படின்ட்டு 5 o'clock ஸ்டேஜ் ஏற்றுறாங்க. எனக்கு 1 by 1 அஜெண்டா ஒரு ஈவெண்ட்டுக்கு அடுத்து சொல்கிறாங்க. ஐ டென்ட் ஷோ த ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் ஹெசிடன்ஸ். சரி ஓகே அப்படின்ட்டு ஐ கேரிட் அவுட் த ஷோ ரியலி வெல் அப்படின்னு எனக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் தெரியுது. நான் என்னோட ஜாப் ஐ வாஸ் டூயிங். ஐ டென்ட் ஹேட் டு புட் இன் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். எனக்கு நேச்சுரலாக வருது பண்ணேன். முடிஞ்சதுக்கப்புறம் பிகாஸ் தட் இஸ் மை first event, 6 hours I was standing with heels. That is one learning I got from that event. முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து அலூர because I had terrible leg pain. சத்தியமா அதுக்கு அப்புறத்துலேருந்து நான் போடவே இல்லை. 6 hours I had to run here and there for that event. night 10 o'clock ஆயிடுச்சு அது முடிய. ஸோ அதுக்கப்புறம் நான் உட்காந்து அலூரப்போ people are asking me, நீ ஏன் அலூர, ஈவெண்ட் நல்லா தானே பண்ண சைடு, எனக்கு கால் வலிக்குது என்னால் முடியல. அப்போ கூட எனக்கு அந்த ப்ரொஃபஷனல் எம்சி இது வரல because that was my first event. கால் வலிக்குதுன்னு அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் lot of people came to my parents and they told me உங்கள் பொண்ணு சூப்பராக பேசினா அப்படின்னு. அன்னைக்கு this is not to be very filmy and all, but என் அம்மா அழுதாங்க. I asked her, நீங்கள் ஏன் அழுறீங்கன்னா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, a lot of people complimented today, ஸோ நீ என் பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ப்ரௌடாக இருக்குன்னாங்க. தட் இஸ் when I thought ஓகே நம்ம பேசுகிறதுனால நமக்கும் ஒரு ஃபேம் கிடைக்குது, அம்மா அப்பாவுக்கும் அதுலேருந்து ஒரு ப்ரௌட்னஸ் கிடைக்குதுன்னா இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. தட் இஸ் ஹவு த ஜர்னி ஸ்டார்டட். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஷோ பண்ணிட்டீங்க. பட் இன்னவே அது சம் ஆஃப் தி வே ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர் மூலியமாக கிடைச்ச ஷோ. அந்த ஷோவில் வந்து as you told லைக் ஒரு ப்ரொஃபஷனல் எம்சி அளவு பண்ணியிருக்க முடியாது. பட் ஒரு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான ஷோ பண்ணிட்டீங்க. அங்கேருந்து நமக்கு தோணும்ல லைக் ஒரு வாட்டியும் நம்ம எபிசோட் முடிக்கும் போதோ ஸ்டேஜில் பண்ணும் போதுமே நம்ம இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் இப்படி பண்ணியிருக்கலாம், நான் இப்படி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது கிரிட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிங்களா அதுக்கப்புறம்? ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன் மை 16th பர்த்டே தான் இந்த ஈவெண்ட்ஸ் அது இதெல்லாம் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் 1 year straight there were no payments at all. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ் ஒரு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் என் வீட்லேயும் அந்த ப்ரெஷர்லாம் இல்லை, நீ சம்பாரிச்சு தான் எங்களுக்கு கொடுக்கணும், அந்த ப்ரெஷர் இல்லை. ஸோ மை பேரண்ட்ஸ் சைட் உனக்கு கிடைக்கிற ஸ்டேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோ எக்ஸ்போஜருக்காக அப்படின்னு. ஸோ when I did a lot of events, நான் எப்போவுமே ஒரே டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பண்ண மாட்டேன். there are different types of events I've hosted. ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி
ஆடியன்ஸ் இருக்குது, எந்தெந்த ஈவெண்ட்ஸில் நம்ம பேசினா மட்டும் போதும், எந்தெந்த ஈவெண்ட்ஸில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம பேசினா மட்டும் போதும் ஈவெண்ட்ஸ்க்கு தேர் இஸ் ஆல்வேஸ் அ லிட்டில் லெஸ் எஃபர்ட். நீங்கள் வந்துட்டு பேசுவீங்க, அவங்க கேட்பாங்க, அவ்வளோதான். அதுவே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும், இப்போ ஒரு ஃபேர்வெல் பார்ட்டிஸாக இருக்கட்டும் ஆர் ஒரு கார்ப்பரேட் இவெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் போய் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட நீங்கள் ஜெல் ஆகணும். யூ ஹாவ் டு பிகம் தேர் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் இந்த மாதிரி ஃபேர்வெல் கேதரிங் இருக்கிறப்போ ஐ வாஸ் ஒன்லி டாக்கிங் ஒரு ஃபர்ஸ்ட் 10 minutes. அப்போ எனக்கு தெரியுது தட் அவங்க என் கூட கனெக்டே ஆகலை. நான் அவங்க கூட போய் கனெக்ட் ஆனால் தான் அவங்களுக்கு ஃபன்னாக இருக்கும் ஈவெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த 10 minutesல நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போய் ஐ காட் இன்சைட் த க்ரௌட். அவங்களுக்குள்ள ஒன்று ஆனதுக்கப்புறமா ஐ சி தே காட் ரிலேட்டட் வித் மீ, வாமா போமா அப்படின்னு என்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேம்லேருந்து தே ஸ்டார்டட் காலிங் மீ வாமா போமா அப்படின்னு. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, இது ஒரு ஸ்டெப் க்ளோசர் டு த ஆடியன்ஸ் அப்படின்ட்டு. தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஆடியன்ஸ் அண்ட் டேக்கிங் த இவெண்ட் ஏற்ற மாதிரி. அதுலேருந்து உங்கள் ஸ்டைல் ஏதாச்சும் லைக் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்களா? லைக் நம்ம இப்படி எப்பயுமே இப்படி பேசுகிறோம், ஐ ஷுட் கரெக்ட் இட் ஆர் என்னோடது ஸ்டார்டிங்லேருந்தே ஐ திங்க் இட் இஸ் பின் த சேம். ஐ ஒன்லி டெவலப் மை செல்ஃப். ஸ்டைல் மாற்றினதுன்னு இல்லை. நான் எப்போவுமே வந்துட்டு இந்த ப்ரொஃபஷ்னலாக பண்ண வேண்டிய ஈவெண்ட்ஸ் பக்காவாக பண்ணிடுவேன். பட் இஃப் அன் இவெண்ட் இஸ் வெரி கேஷுவல் அண்ட் கிவ் இட் டு மீ, உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் எடுத்துகிட்டு போங்க, ஈவெண்ட் நல்லா போகணும் அப்படின்னா ஐ மேக் ஷூர் ஐ டேக் இட் டு பி வெரி ஃபன்னி அண்ட் என்கரேஜிங். ஜாலியாக க்ரௌடோட பேசிக்கிட்டு அவங்கள சும்மா ஹைப் அப் பண்ணிக்கிட்டு அவங்கள கற்று வைக்கிறது, டு கீப் தம் எனர்ஜெட்டிக் த்ரூ அவுட். யாருமே போர் ஆகக்கூடாது. தட் இஸ் மை மெயின் எய்ம். பட் எனக்கு இது நீங்கள் சொல்லும் போதுன்னு தோணுச்சு, லைக் எப்படின்னா அஜெண்டா வர லேட் ஆச்சு அந்த மாதிரி. இதப்போ ஆப்வியஸ்லி ஒரு எம்சி வந்து எப்பயுமே அந்த ஈவெண்ட் பிளான் பண்ணுறவங்களோட ஒரு கோஆர்டினேஷனில் இருக்கணும். ஆன் ஸ்டேஜ் டீமோட கண்டிப்பாக அவங்க ஒரு கோஆர்டினேஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இதை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏன்னா ஒரு எம்சியாக நீங்கள் அவுட் சைட் ஈவெண்ட் போகும்போது ஈவெண்ட் பிளான் பண்ணவங்க ஸ்டேஜில் இருக்கவங்க தே வில் பி கனெக்டட். பட் எம்சியாக நம்ம போகும்போது நம்ம தனியாக இருப்போம். அந்த ஷோ டைரக்டர் எப்படியுமே ஒரு கியூ கொடுப்பாங்க நமக்கு. பட் அந்த ஆன் ஸ்பாட் கியூவை ரிசீவ் பண்ணி அது அங்கே நம்ம அப்ளாஸ் கொண்டு வர அளவுக்கு இருக்கிறதுக்கு எப்படிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? I think that depends only on your experience. என்னோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு ஐ சம்ஹவ் மேனேஜ்ட் இட். அது எப்படின்னு எனக்கே தெரியல ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அஜெண்டாவே இல்லாமல் நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே இப்போ வரைக்குமே ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. பட் போக போக ஈவெண்ட்ஸ் ஐ மேட் ஷோர் தெர் வாஸ் அன் அஜெண்டா. ஒரு ஸ்டார்டிங் ஒரு 1 yearக்கு எப்போவுமே அஜெண்டா இருந்து அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் ஒரு பேக் அண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜே ஏறுவேன். போக போக ஐ காட் டு நோ தட் ஈவெண்ட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் பிளான்ட் அப்படின்னு. எனி சேஞ்சஸ் கேன் ஹேப்பன் எனி மினிட். இப்போ ஒரு 10 டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 3 டீம் வராது. நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ஸோ அந்த சேஞ்சஸ் நான் நிறைய பார்க்க ஐ கெயின்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போ வேணால் எந்த சேஞ்ச் வேணால் வரலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசணும், அதுதான் நம்மளோட டேலண்ட் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டு தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் ஸ்கேலிங் மை செல்ஃப் அக்கார்டிங் டு தட். இது முடியும் போது யூ கேம் டு காலேஜ் ரைட்? ஆர் இதெல்லாம் ஸ்கூல் டைம்லேயே தானா? இது ஸ்கூல் டைமில். ஐ ஸ்டார்டட் கரெக்டாக என்னோட 11th standard அப்போ. ஸோ 4 years ஆயிருக்கு இப்போதைக்கு. 11th 12th இப்போ நான் செகண்ட் இயரில் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். அப்போ அந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த அவுட் சைட் ஷோ போகும்போது தேல் பி வெல்கமிங் ஆக்சுவலி. நம்ம கூட இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பே வாங்கினாலுமே தேல் பி லைக் ஓகே நம்ம வந்து இவங்க பக்காவாக பண்ணிக்கணுன்ட்டு. அப்படியே காலேஜ் ஈவெண்ட்ஸ்குள்ள வந்து அப்படியே சைட் ஸ்விட்ச் ஆகிடும். பண்ணு, நான் உன்னை ஏற்றி விட்றேன் பண்ணு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ காலேஜ் ஈவெண்ட்ஸோட இது எப்படி இருந்துச்சு? காலேஜ் ஹஸ் ஆல்வேஸ் பின் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்தப்போ ஆக்சுவலி எனக்கு எஸ்ஆர்எம் ஜாயின் பண்ணுற ஐடியாவே கிடையாது. ஐ வாஸ் ஏமிங் ஃபார் அன் அதர் காலேஜ் பட் ஐ டென்ட் கெட் இன் டு இட்ஸ் சென்னை பிரான்ச். ஸோ அதனால் எனக்கு சென்னை விட்டு போகிற ஐடியாவும் இல்லை. சரி ஓகே, இங்கே என்ன எனக்கு கிடைக்குதோ, என்ன ஃபேட்டில் இருக்கோ அதான் கிடைக்கும் அப்படின்ட்டு ஐ ஜாயின் எஸ்ஆர்எம். ஐ ஹர்ட் அ லாட் அபவுட் த காலேஜ். நிறைய மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் தான் இருந்துச்சு. பட் ஓகே, நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு, நம்ம போய் அடாப்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்ட்டு ஐ வெண்ட் இன் டு எஸ்ஆர்எம். போன உடனே ஆப்வியஸ்லி ஐ டென்ட் ஹாவ் மெனி கான்டாக்ட்ஸ். சீனியர்ஸுமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவள் தான். ஐ வாஸ் வித் வெரி குட்டி குரூப் ஸ்டார்டிங்கில். போக போக there were talent hunts and all happening in our college. I went and gave a speech on Independence Day. That was my first time holding the mic in SRM. So Independence Day ku ஒரு speech கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு well known senior called me. I had one senior that I knew. So she called me and I went and gave ஒரே ஒரு speech. அப்போ the people from my department noticed that I was from first year and I'm good at speaking அப்படின்ட்டு. The next week a talent hunt was happening. So they approached me. I thought என்ன வந்து like auditions கொடுக்க சொல்கிறாங்க போல ஃபார் த டேலண்ட் ஹண்ட்னு பார்த்தா they said இல்லைம்மா நீ தான் இந்த ஈவெண்ட்டை ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் இயர்லேயே நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னா we have to make the best use of it அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஐ கேரிட் அவுட் ரியலி வெல். அதுக்கப்புறம் 1 monthல ஓணம் was happening. You know how huge events are in SRM. ஸோ ஐ was aiming நமக்கு ஓணம் கிடச்சிட்டா சூப்பராக இருக்கும். பட் இவங்களுக்கு நம்ம பேசுவோன்னே
பண்ணுவாங்கன்னே தெரியுமானே தெரியாது அப்படின்ட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். சரி நமக்கு எப்படியும் கிடைக்காது போல், கும்பலாக போய் டிஜேல டான்ஸ் ஆடிட்டு வந்துடலாம். தட் வாஸ் மை எய்ம். ஓணம்க்கு ஒரு நாள் முன்னாடி ஃபைனல் இயர்லேருந்து ஒரு அக்கா கால்ஸ் மீ அண்ட் ஷீ இஸ் லைக், முஸ்கான் நீ தான் நாளைக்கு ஹோஸ்ட் பண்ணும் ஈவெண்ட். ஐ வாஸ் ஃப்ளையிங். ஐ வாஸ் லைக் வாவ், நிஜமாக நான் தான் பண்ணுமா அப்படின்ட்டு. ஷீ சைட் யாடா நீ நல்லா தானே பேசுகிற, யூ கேன் டூ இட் நோ அப்படின்னு. ஐ சைட் ஐ கேன் டூ இட் ரியலி வெல், ஐல் டூ இட் ஃபார் யூ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே ஐம் கோயிங் தேர். ஃபுல் க்ரௌட் நிற்குது. அட்லீஸ்ட் 2000 பீப்புள் were there. ஓகே நம்ம காலேஜ் தானே, இப்போ நமக்கு இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ். இப்போ நம்ம பேசிட்டோன்னா ஃபஸ்ட் இயர் பொண்ணுன்றதை விட they'll know my name அப்படின்றதுனால ஐ கேரிட் அவுட் தி ஈவெண்ட் ரியலி வெல் ஆன் ஓணம். ஃபுல் எனர்ஜி, ஃபுல் enthusiasm. அதுக்கப்புறமா a lot of people started recognizing me in college and I liked that feeling. ஓகே ஃபஸ்ட் இயர் ரேண்டம் ஏதோ பொண்ணுன்னு பார்க்காம நமக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் ஹவு ஆங்கரிங் ஸ்டார்டட் இன் SRM ஆஃப்டர் ஓணம். And then I hosted all the major events college, Diwali, Pongal, and in the varsham Onam. So every major event that happened, I've hosted inga. லைக் அந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் ட்ரான்சிஷன் ஆனோடனே க்ரௌட்லேயுமே அந்த ட்ரான்சிஷன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? அந்த க்ரௌடுக்கும் ஒரு காலேஜ் கைண்ட் ஆஃப் க்ரௌடுக்குமே இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும் போதே I've done a lot of corporate events, private events and all வெளியே. ஸோ அப்போவே என்னை பார்த்தா ஒரு 12th படிக்கிற பொண்ணுன்ற இதுவே யாருக்குமே இருக்காது. என்னோட ஒரு 10 வருஷம் பெரியவங்களே வந்து என்னை மேம்னு கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு அப்போதுலேருந்தே அந்த அவுட் சைட் எக்ஸ்போஜருமே இருந்திருக்கு. அண்ட் ஐ திங்க் ஐ எம் மெச்சோர் தென் மை ஏஜ். இப்போ எனக்கு 18 தான் ஆகுது. ஆனால் எனக்கு ஒரு 18 year old மெச்சாரிட்டி இல்லைன்னு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ டன் அ லாட் ஆஃப் இவெண்ட்ஸ், மெட் அ லாட் ஆஃப் பீப்புள்ன்றதுனால அந்த மெச்சாரிட்டி அதிகமானதுனால ஐ திங்க் ஐம் ஏபிள் டு கேரி இட் அவுட் வெல் அப்படின்ட்டு. ஸோ ஸ்கூல் டு காலேஜ் ட்ரான்சிஷன் எனக்கு அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் ஆகலை. உங்ககிட்ட இல்லை, க்ரௌட் கிட்ட டிஃப்ரென்ஸ் இல்லை. வென் as you said ப்ரொஃபஷனல் ஈவெண்ட் போகும்போது they will call you ma'am. at the same time ஒரு காலேஜ் க்ரௌட்னா அந்த கெஸ்ட் எப்படா வருவான் அப்படின்னு அவங்க வந்து உங்களை மார்க் பண்ணி they will try to get a counter. அதில் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருந்துச்சு? பிகாஸ் லைக் when you started your like ஃபர்ஸ்ட் இயர் டக்குன்னு போனோடனே க்ரௌடை பார்த்தனவே since you have experience you will know, பட் க்ரௌடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணுன்ற பாயிண்ட்டில் தான் வருவாங்க, நம்மள வச்சு அவங்க ஸ்கோர் பண்ணுறலாம் அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி இருந்துச்சு? தட் இஸ் ஹேப்பன்ட் எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ ஓணம்லேயே கேர்ள்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னால் எல்லோரும் ஜாலியாக பார்ப்பாங்க. இதுவே ஒரு ப்ளே, ஒரு ஸ்கிட் அப்படின்னா வெறுப்பாயிடுவாங்க. என்னடா இது மாற்றுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சின்ஸ் ஐ எம் த ஒன் தட்ஸ் ஹோஸ்டிங்னா ப்ரெஷர் என் மேலே தான் இருக்கும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாற்றுங்க அது இதுன்ட்டு. ஸோ ஐ கோ டு தெம். அவங்களே நான் வந்துட்டு ஐ ட்ரை டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் ஆஸ் ஃபன்னி as பாசிபிள். இப்போ லாஸ்ட் ஓணமே கூட வி ஹேட் த ஸ்கிட் ஹேப்பனிங். இட் வாஸ் அ லிட்டில் போரிங் டு த ஆடியன்ஸ். மாற்றுங்கன்னு நான் பேக் ஸ்டேஜ் நிற்கிறேன். பசங்கள்லேருந்து எனக்கு கால்லாம் பண்ணி முஸ்கான் மாற்றி விடு அப்படின்றாங்க. நான் என்ன டிவியோட ஓத்திட்டு இருக்கேன் மாற்றி விடுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ and then I went to the stage again after the performance got over. I was like, guys, I hope you enjoyed the performance. I know they didn't. ஆனாலும் I was like, I hope you enjoyed the performance அப்படின்ட்டு. நோ அப்படின்னு கத்துனாங்க. I will take it as a yes அப்படின்ட்டு நான் அப்படியே மாற்றி விடுவேன். பிகாஸ் நான் தான் ஸ்டேஜில் நிற்கிறேன், நான் சொல்கிறது தான் அங்கே நடக்க போகுது. That is what you will take as your perception. So like, okay, I'll take it as you loved the performance, guys. Now can we make some noise for the girls coming on stage next? அப்போ அப்படியே அந்த மூட் ஸ்விட்ச் ஆயிரும். பிகாஸ் நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் பர்ஃபார்மன்ஸில் ஸோ மூட் அப்படியே ஸ்விட்ச் ஆகுறதுனால ஸோ ஐ மேட் ஷுர் ஐ டேக் இட் ஆஸ் ஃபன்னி as பாசிபிள் அண்ட் ஐ ஹேண்டில் இட். அவங்களுக்கு பிடிக்கலன்றது ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படியே டக்குன்னு மாற்றணும் அப்படின்னு தான் என் எய்ம் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ண ஈவெண்ட்ஸில் இந்த ஆன் ஸ்டேஜ் டீம் ஒன்று இருக்கும்ல கண்டிப்பாக, லைக் டு ஹேண்டில்ஸ் அர்ஜென்ட்டாக இல்லாமல் அந்த ஷோ டைரக்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் த ஷோ டைரக்டர் அண்ட் எம்சி கனெக்ஷன் யூ ஃபீல்? லைக் அவங்க கூட நம்ம எவ்வளோ கனெக்டடாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஐ ஃபீல் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் on the day of the event. Because ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அவங்களுமே பேக் அண்ட் ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ we can't completely depend on them. வந்து என்கிட்ட 1 hour பேசுங்க, எனக்கு அஜெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. we can't depend on that. So ஈவெண்ட் அன்னைக்கு there are chances of changes happening in the agenda or throughout the event also. So அன்னைக்கு they have to be in connection with the MC. Because நான் வெளியே இருந்து ப்ரைவேட்டாக வர ஒரு பர்சன், உங்கள் பேக் அண்ட் ஒர்க் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அங்கே நிற்கிறப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கன்வே பண்ணாதான் நான் ஈவெண்ட் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நான் ஸ்டேஜில் போயிட்டு ஒரு ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு இதுவே நடக்கல அப்படின்னு நீங்கள் எனக்கு அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா இட் லுக் லைக் அ பிக் ஃப்ளா ஆன் ஸ்டேஜ். ஸோ we can't afford to do that. ஸோ ஈவெண்ட்டுக்கு முன்னாடி if they're busy it's well and understood. ஈவெண்ட் அன்னைக்கு there has to be communication. அப்போ தான் கோஆப்ரேட்டிவாக ஈவெண்ட் ஃப்ளாலெஸ்ஸாக போகும். ஓகே, ஸோ இந்த எம்சி சைட் தாண்டி யூ டூ vlogging அண்ட் ஸ்டஃப் லைக் சோஷியல் மீடியா சைட். இது வந்து ஒரு ஆன் ஸ்டேஜ் ஒர்க்னா அது அப்படியே டோட்டலி ஆப்போசிட். ஃபுல்லாக க்ரௌடு பார்த்து பேசிகிட்டு இருப்போம். இப்போ சிங்கிள் பர்சன் ஒரு கேமராமேன் மட்டும் இருப்பாங்க, அவங்கள பார்த்து பேசணும். ஸோ ஹவு திஸ் vlogging திங் ஸ்டார்டட்?
ஓகே. ஸோ ஐ எம் சம்ஒன் தட் போஸ்ட் அ லாட் ஆன் சோஷியல் மீடியா. எனக்கு இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்ச வரைக்கும் ஐ ஹேட் திஸ் ஒன் ப்ரைவேட் அக்கவுண்ட் வித் லைக் 1200 ஃபாலோவர்ஸ். அதுவுமே ஏன்னா ஐ வாஸ் த கல்ச்சுரல் செக்ரட்டரி ஆஃப் மை ஸ்கூல். ஓகே. ஸோ ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் அதர் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ ஹேட் அ ஹியூஜ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால ஐ ஹேட் லைக் 1200 ஃபாலோவர்ஸ். அது அவ்வளோ பெரிய கவுண்ட் இல்லை, பட் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு அது பிரைவேட் அதிகம் தான். அக்கௌண்ட்டுக்கு அது பெரிய கவுண்ட் தான். ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு அது அதிகம் தான். ஸோ ஐ ஹேட் இந்த மாதிரி ஒரு கவுண்ட். அப்போ நான் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஐ மீன் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆல்சோ. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ ஒருத்தங்க கூட வெளில போகும்போதும் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட், ஏதாச்சும் ஒன்று ஃபன்னியாக நடந்திருக்கும், அது போஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தேன். அப்போவே லாட் ஆஃப் பீப்புள் என்னோட 11th 12th ஸ்டாண்டர்ட்லேயே முஸ்கான் நீ இன்ஃப்ளூயன்சர் ஆகு, பப்ளிக் அக்கௌண்ட் ஆரம்பி, நீ இதெல்லாம் பப்ளிக் அக்கௌண்ட்டில் போட்டால் நல்ல ரீச் இருக்கும், இந்த மாதிரி ஜாலியாகவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதே நீ ஒரு vlog-ஆ போடு அப்படின்னு 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆப்வியஸ்லி 11th 12th படிக்கிறப்போ ஃபுல் படிப்ஸ் அந்த ஃபோக்கஸ் மட்டுமே இருந்ததுனால I was like, டே இல்லைடா இதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை, நம்ம பார்ப்போம், காலேஜ் போய் பார்த்துக்கலான்னு. தட் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஆன் மை மைண்ட். ஒரு பாயிண்ட்ல நம்ம ஆரம்பிக்கணும்ன்ட்டு. பட் ஐ வாஸ் நாட் பிளானிங் ஃபார் இட். ஓகேன்ட்டு 12th டு காலேஜ் இந்த ஒரு 3 months லீவ் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ நிறைய சுற்றினேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஏன்னா அதான் நம்ம டைம், காலேஜ் அந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் ஒரு 3 months ஜாலியா இருக்கும். நிறைய சுற்றினேன். சுற்றிட்டே இருக்கப்போ ஒரு நாள் ரேண்டமாக வி வென்ட் டு விஆர் மால் தான் போயிட்டு அங்கே சும்மா நாங்கள் எடுத்த கிளிப்ஸ் எல்லாமே நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கப்போ ஃபன் டேவாக இருந்திருக்கு. நிறைய நல்ல வீடியோஸும் இருக்குது என்கிட்ட. இது சும்மா ஒரு vlog மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா பண்ணேன். டர்ன்ட் அவுட் டு பி குட். ஐ ஆஸ்க் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ. அம்மா கிட்டேயும் கேட்டேன். எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னாங்க. என் வீட்டில் தேர் நாட் த ரெஸ்ட்ரிக்டிவ் டைப், ஐயோ பப்ளிக் அக்கௌண்ட்டா அதெல்லாம் இல்லை. தேவர் என்கரேஜிங் மீ, உனக்கு வேணும்னா நீ பண்ணு அப்படின்ட்டு. அது லைக் ஓகே இது நல்லா இருக்கு, நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. ஆன் அ ரேண்டம் ஈவினிங் ஐ ஓப்பன் அ பப்ளிக் அக்கௌண்ட் அண்ட் தென் ஐ போஸ்டட் திஸ். ஐ சென்ட் திஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டால் எல்லாருக்கும் அனுப்பணும், கைஸ் ப்ளீஸ் லைக், ப்ளீஸ் ஷேர், ப்ளீஸ் ஃபாலோ அப்படின்ட்டு. ஸோ ஐ சென்ட் திஸ் டு எவ்ரிபடி அண்ட் எவ்ரிபடி வாஸ் ஹைப்பிங் மீ அப், முஸ்கான் செம்ம அதுன்ட்டு. ஃபார் மை ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரே நாளில் ஐ காட் 5,000 views. தட் வாஸ் ஹியூஜ் for me. First வீடியோக்கு வா ஓகே நல்லா போகுது, people are hyping us up அப்படின்ட்டு. தட் இஸ் how the journey started. நான் ஆரம்பிச்சப்போ என் வீட்டில் நீ யூடியூபும் திறந்துரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நான் முதல்ல இது புரிஞ்சுக்கிறேன், இது பண்ணுறேன், இதுக்கப்புறம் மேபி we can think of யூடியூப் அப்படின்ட்டு. பிகாஸ் இன்ஸ்டாகிராம் ஒரு 30 seconds ரீல் போட்டாலே தட் கவுண்ட்ஸ் as one post. யூடியூப் அப்படி கிடையாது, யூ ஹாவ் டு சிட் ஃபார் hours ஒர்க் பிளான் அப்படின்றதுனால ஐ said இன்ஸ்டாகிராம் முதல்ல ஆரம்பிப்போம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அண்ட் இட்ஸ் been 1 year now இப்போ ஆரம்பிச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லைக் vlogக்குன்னு சில ஃபார்மேட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் பண்ணும்போது இன்னும் அது ஃபார்மேட்டே இன்னும் நம்ம ஸ்குவீஸ் பண்ணி அதை டைட்டாக பண்ணணும். ஸோ அது பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? லைக் சும்மா நம்ம ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரேண்டம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க. பட் தென் கொஞ்சம் ஃபார்மேட்டாக கொண்டு போகும்போது how did you do that? நான் வந்துட்டு ஐ வாஸ் நெவர் ஸ்டிக்கிங் டு ஒன் நீஷே. நம்ம இதுதான் பண்ணுறோம் அதுதான் பண்ணுறோம் நான் ஸ்டிக் ஆகவே இல்லை. என் அக்கௌண்ட்டு நான் என்ன வேணால் போடுவேன். எனக்கு இப்போ வரைக்குமே கூட நம்ம ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், இந்த ஃபீல்ட் தான் போகணும் அப்படின்றது எனக்கு இப்போவுமே இல்லை. எனக்கு வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஐ போஸ்ட் மோஸ்ட்லி என்னோட ஈவெண்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஆல் தேர். தட் இஸ் ஒன் ஸ்கோப் டு கெட் இன் டச் வித் ஈவெண்டர்ஸ். ஐ யூஸ் தட் ஆஸ் அ டூல் ஆல்சோ. எனக்கு இப்போ வரைக்குமே நம்ம இந்த டைப் ஆஃப் கான்டென்ட் கிரியேட்டர், இந்த லைஃப் ஸ்டைல் கிரியேட்டர், ஃபுட் கிரியேட்டர் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்கும் என் அக்கௌண்ட்டில். ஸோ அதனால இப்படி நான் ப்ராப்பர் ஃபார்மேட்டுன்றது ஃபாலோ பண்ணதில்லை. ஐ ஜஸ்ட் மேட் ஷோர் மை வீடியோஸ் ஆர் ஃபன், என்டர்டெய்னிங் அண்ட் கனெக்ட்ஸ் வித் த ஆடியன்ஸ். அது மட்டும்தான் நான் யோசிச்சேனே தவிர இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், இவ்வளோ டியூரேஷன், அந்த ஹூக்கு அதெல்லாம் நான் பார்க்கல. வென் ஆல் திஸ் ஸ்டார்டட் வாஸ் வென் ஐ ஸ்டார்டட் டு கெட் கொலாபரேஷன்ஸ், ப்ரொமோஷன்ஸ். தட் இஸ் வென் ஐ வாஸ் லைக் நம்ம சும்மா போடுறது நம்ம இஷ்டம் போடலாம். இப்போ ஒரு பிராண்ட் ட்ரஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து கேட்குறப்போ நம்ம அப்போ ரேண்டமாக இருக்க முடியாது. அப்போ வி ஹாவ் டு பி ப்ரொஃபஷனல் அப்படின்ட்டு அந்த பிராண்ட்ஸ், கொலாபரேஷன்ஸ், அந்த டீல்ஸ் வரும்போது தான் வீடியோக்குன்னு ஒரு ஃபார்மேட், இதுக்குன்னு ஒரு பிளானிங், இதுக்கேற்ற ஹூக் அப்படின்னு அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ உங்கள் vlogக்கு யூ ஹாவ் லைக் அ ஃபார்மேட். லைக் ஸோ வாட் டைப் ஆஃப் ஃபார்மேட்? லைக் எக்ஸாக்டாக இதை நான் பண்ணுறேன்ட்டு இல்லை, ஒரு பேசிக்கான ஃபார்மேட்னா என்ன இருக்கும்? பேசிக்காக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட, என் ஃபேமிலியோட ஃபன்னாக இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். இது ஒரு மோட்டிவோட பண்ணணும், இது இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், அது இதெல்லாம் இல்லை. ரிலேட்டபிளாக இருக்கா ஆடியன்ஸ்க்கு. இப்போ நானும் என் அப்பாவும் ஜாலியாக பீச் போகிறோம், ஒரு vlog எடுப்பேன். பீச்சில் போய் நாங்கள் சும்மா இந்த பலூன் ஷூட்டிங் பண்ணுறது, சாப்பிட்றது, அது இதுன்ட்டு. ஸோ அது போஸ்ட் பண்ணும்போது அதிசயமாக என் அப்பாவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது. அங்கிள் பூக்கிடா அது இதுன்னு சொல்லிட்டு 35-40 கமெண்ட்ஸ் வருது என் அப்பாக்கே. டே நானும் இருக்கேன்டா அந்த வீடியோவில் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஐ காட் டு நோ பீப்புள் ஆர் என்ஜாயிங் வீடியோஸ் தட் ஐ போஸ்ட் வித் மை டேட் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சும்மா போகிறப்போ என் ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு மழை பெய்யறப்போ வி வர் ஃபாலோயிங் ஈச் அதர். ஒரு 4 வண்டியில போயிட்டு இருந்தோம். அப்போ அவன் திரும்புறதுக்கு ஹி கான் ஷவுட்ல யூ டர்ன் அப்படின்ட்டு. ஸோ அவன் இப்படி ஒரு ஆக்ஷன் காமிச்சான் யூ டர்ன்ட்டு. அந்த வீடியோல எனக்கு ஓகே ஃபன்னியா இருக்கு, சும்மா போடலாம் அப்படின்ட்டு கேப்ஷன்ல போட்டேன், ஃபாலோயிங் தட் ஒன் ஃப்ரெண்ட் ஹூ காட் லைசன்ஸ் ஃப்ரம் டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு. பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் டிரைவிங் ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல. அது என்ன ஃபன்னியா படிச்சுனே தெரியல, 13 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அது. ஸோ ஐ காட் டு நோ ஓகே கண்டென்ட்னு பார்க்காம ஃபன்னியா இருக்கா, லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றோமா, அதுதான் ஏன் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபார் ஈச் இன்ஃப்ளூயன்சர். ஸோ ஓகே இது ஏன் ஆடியன்ஸ் பிடிச்சிருக்குன்னு தட் இஸ் ஹவ் ஐ கேரி அவுட் ஃபன்னி ரிலேட்டபிள் வீடியோஸ். Something that is funny that works for you. Yeah. திடீர்னு 13 மில்லியன் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்துட்டு அந்த வீடியோ ஒரே நாள்ல 3 மில்லியன் அடிச்சது. நான் அந்த ஷாக்ல இருந்தே வெளில வரல. ஒரே நாள்ல 3 மில்லியனா, அவ்வளோ ஸ்கோப் இருக்கா என் பேஜ்க்கு அப்படின்ட்டு. செகண்ட் டே 2 டேஸ்ல 6 மில்லியன் அடிக்குது. ஃபர்ஸ்ட் 2 டேஸ் செம்ம ரேபிட் ரீச் அதுக்கு. ஓகே 6 மில்லியன் அடிச்சிருச்சு, இதுக்கு மேலாம் நம்ம ஆசையும் படக்கூடாது, இதுக்கு மேலாம் போகாதுன்னு. இப்போ வரைக்கும் கூட நான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணா அந்த ரீல்ல லைக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் அது போட்டு ஒரு மாசம் 2 மாசம் ஆயிருக்கும். பட் இட் ஸ்டில் ஹாஸ் குட் ரீச். அந்த மாதிரி தான் 13 மில்லியன் அப்படி போய்கிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு வந்து வி கான் ப்ராமிஸ் இன் இன்ஸ்டாகிராம் லைக் இது நடக்கும் இது நடக்காதுன்ட்டு. பட் வென் யூ கொலாப் வித் சம் ஒன் தே ரிக்வயர் அ மினிமம் அமௌண்ட். லைக் உங்களுக்கு பேசிக்காக ஒரு என்கேஜ்மெண்ட்டே இல்லைனா தே ஒன்ட் அக்செப்ட். ஸோ அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? இது ஆக்சுவலி கரெக்ட் தான். பிகாஸ் இப்போ நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி ப்ராப்பர் பிளானிங் பண்ற வீடியோஸ் எப்பவுமே ஒர்க் ஆகாது. அதெல்லாம் ஒரு 10,000 வியூஸ் அடிக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கேன், 10,000 தாண்ட மாட்டேங்குதே அப்படின்ட்டு. அது ஒரு வீடியோ அப்படி போச்சு, 10,000 தான் போச்சு. ஒரு ஃபுட் பிராண்ட்காக போய் ஒரு ரீல் போட்டேன், நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு வீடியோ. பட் அது 10,000 தாண்டலை. அப்போ இஸ் லைக் ஓகே நம்ம எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணுறோம் போல அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் ஹூக்ஸ். இந்த நல்ல வெல் இன்வெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேஜஸ்க்குலாம் போயிட்டு இவங்க ப்ரொமோஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஐ டிட் அ ஃபியூ ஸ்டாக்கிங். அதில் பார்த்தா அவங்களோட ஹூக்கே இஸ் நாட் ரிலேட்டட் டு த வீடியோ. அவங்க தே சம்ஹவ் ட்ரை டு பிரிங் இன் த பிராண்ட். ஸோ அப்படி நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபன்னி கண்டென்ட்டாகவே எடுத்துகிட்டு போயிட்டு அதில் எங்கேயாச்சும் அந்த பிராண்டை கொண்டு வரணும் அப்படின்றத ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். நவ் தட் இஸ் ஹவ் மை பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் அண்ட் ஆல் ஆர் கோயிங் ஆன். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஹுக்குமே பிளான் பண்ணிட்டு தான் போவீங்களா? இப்போ அப்படி தான் பண்ணுறேன். பிகாஸ் பிராண்ட்ஸ்க்கு நம்ம ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறோம், உங்களுக்கு நல்ல கண்டென்ட் நான் தரேன் அப்படின்ட்டு. அப்போ ஐ கான் பி கேர்லெஸ். அப்போ அதுக்கு ஐ பிளான், ஐ மேக் ஷூர் இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு அண்ட் தென் ஐ கோ. ஸோ உங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் லைக் ஹவ் இட் ஒர்க்ஸ்? ஐ டோன்ட் நோ. லைக் பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஐ டோன்ட் கோ வித் அ ப்ராப்பர் கேமராமேன், ப்ராப்பர் இதெல்லாம். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கேமராமேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட வீடியோவில் வர கோ ஆக்டர்ஸ்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொலாப் ரீல் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஐ வில் ஹாவ் அ திங் இன் மைண்ட். அதான் அவங்களுக்கு நான் கன்வே பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு 1 மணிக்கு போனோம்னா நாங்களும் ஒரு 12:30 மீட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு டே இப்படி தாண்டா எடுக்க போகிறேன், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இப்படி வைட் ஆங்கிள் வச்சு நம்ம எல்லாரும் பார்க்குறோம்டா, அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்ரா அதுடா இதுடான்ட்டு. அவங்களுக்கு அது புரியவே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு தெரியும் இந்த மாதிரி இப்போ ஒரு ஃபுட்டு கொலாபரேஷன் போகிறேன்னா எனக்கு ஃப்ரீ ஃபுட் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்குலாம் அது புதுசாக இருக்கும். மச்சி பில்லே கட்ட வேணாமா அப்படின்னு வானுங்க. டே கட்ட வேணாண்டா ப்ளீஸ் வந்த வேலையை மட்டும் பாருங்கடா, எல்லாம் பில்லு கட்ட வச்சிருவாங்க அப்படின்னா சரி சரி ஓகேன்ட்டு அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் போகிறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். சரி ஓகேன்னு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபன்னாக தான் போகும் வீடியோ ஷூட் பண்ணுறது. நான் ஒரு ஆங்கிள் சொல்வேன், அவன் ஒரு ஆங்கிள் எடுத்து வச்சிருப்பான், என்னடா பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் வீடியோவில் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ டேக் அ லாட் ஆஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் போகிறப்போ. பட் ஐ மேக் ஷூர் த அவுட்புட் இஸ் வாட் த பிராண்ட் எக்ஸ்பெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபன்னும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக ஒரு அவுட்டிங்காகவும் இருக்கும். அதே டைமில் என்னோட ஒர்க் ஒரு பிராண்ட் டீல் முடிஞ்சு அந்த மாதிரியும் இருக்கும். இப்போ ஒரு மோஸ்ட்லி யூ கெட் ஃபுட் பிராண்ட்ஸ்ல மோஸ்ட்லின்னு இல்லை, பட் ஐ டூ கெட். ஸோ வென் யூ ஒர்க்கிங் வித் ஃபுட் பிராண்ட் இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஏன்னா நீங்கள் போகும்போது டிஷ் மே பி குட், கரெக்ட். இன்னொரு நாள் செஃப்புக்கு ஏதோ ஆயிருக்கலாம், எனி ரேண்டம் திங் குட் ஹேப்பன். ஸோ ஃபுட் ரொம்ப பேடாக இருக்கும். அது வந்து ஃபுட் பிராண்டை டேரக்டட் இது இதுவாகுமானா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி உங்களுக்கு தான் இதுவாகும். நீ சொல்லி தானே நான் போனேன், உன்னை நம்பி தானே போனேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆப்வியஸ்லி உங்கள் ஆடியன்ஸ்க்கு வரும். ஸோ அது டு யூ கேர் ஆர் லைக் ஹவு டு யூ? ஐ ஆப்வியஸ்லி டூ. பிகாஸ் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், இப்போ நான் வந்துட்டு பிராண்ட் கிட்ட கமிட் பண்ணிட்டு தான் அந்த ரெஸ்டாரண்ட்கே போவேன். போனதுக்கப்புறம் இப்போ எனக்கே அந்த ஃபுட் பிடிக்கலனா கூட ஐ கான்ட் பேக் ஆஃப். இல்லை நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஃபுட் பிடிக்கலன்னு. இப்போ நான் வந்துட்டேன், நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்போ நான் வீடியோ எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போய் கொடுக்குற வாய்ஸ் ஓவரில் இட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஓவராக ஹைப் பண்ண மாட்டேன் அந்த பிளேஸ். இப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிஜமாவே ஜென்யூனாக பிடிச்சா நிறைய ஹைப் பண்ணுவேன். இப்போ எனக்கு அந்த பிளேஸ் பிடிக்கல அப்படின்னா ஐ வில் மேக் ஷூர் ஐ ஒன்லி மென்ஷன் த டீட்டெயில்ஸ் தேவ் கிவன் மீ. இந்த லொக்கேஷனில் இருக்குது, இங்கே இதெல்லாம் இருக்குது, உங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச்
இந்த மாரி. ஸோ அந்த மாரி வீடியோஸ்லாம் இருந்தா இட் மீன்ஸ் ஐ ஹேவன்ட் லைக்ட் இட் மச். நான் ஹைப்பே பண்ண மாட்டேன். மஸ்ட் ட்ரை, கோல்டன் ரேட்டிங் அதெல்லாம் குடுக்க மாட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப புடிச்ச பிளேஸஸ்க்கு அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஃபுட் பிராண்ட்ஸோட கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணும்போது திஸ் திங் ஹேப்பன்ஸ். அதுவே வேறு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மேபி அ க்ளோத்திங் பிராண்டோ ஆர் வாட் அதர் பிராண்ட்ஸ் யூ டூ, அங்கே வந்து டு யூ ட்ரை டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிராண்ட் ட்ரை பண்ணிவிட்டு இட் மே டர்ன் அவுட் பி உங்களுக்கு செட் ஆகலைன்ற மாதிரி இருக்கும். டு யூ ட்ரை டு லைக் ஜம்ப் ஆஃப் ஃப்ரம் த பிராண்ட் ஆர் பண்ணுமேன்னு பண்ணுற மாதிரி இருக்குமா? லெட் மீ பி ஸ்பெசிஃபிக். எனக்கு க்ளோத்திங் ம் பிராண்ட்ஸ் இது வரைக்கும் வந்ததில்ல. பட் ஐ ஓகே ஹேவ் காட் பிளேசஸ் லைக் இந்த சும்மா ஒரு டர்ஃப் போறதா இருக்கட்டும், ம் ஒரு ஏதாச்சும் தீம்டு பார்க்ஸ் ஆர் ஏதாச்சும் ஒரு அந்த மாரி ஃபன் பிளேசஸ் டு கோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ம் இந்த மாரிலாம் கிடைக்கிறப்போ சில பிளேசஸ் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். அதுக்கெலாம் நல்ல வாய்ஸ் ஓவர் ரீல்ல ம் நல்ல ஹைப் அப்லாம் பண்ணி கேப்ஷன்லாம் சூப்பரா அந்த மாரி ஐல் டூ இட் ஃபார் தெம். இப்போ எனக்கே ஒரு பிளேஸ் வந்து அவ்வளோ வொர்த்தா படல. இங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணி போவேனா மாட்டேன் ம் அப்படின்னு ஒரு பிளேஸ் தோணுது அப்படின்னா I'll mostly not prefer voice overs. இப்போ ம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு மேக் வேலிட் பாயிண்ட்ஸ் தெர். நீங்கள் ம் ஏன் இங்கே ம் போகணும், ம் எதனால நல்லா இருக்கும்னு. மோஸ்ட்லி நான் இப்போ மியூசிக்கோட ஆடியோஸ் போட்டுட்டேன் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் நாட் ஓகே ப்ரொமோட்டிங் யூ டு கோ டு தட் பிளேஸ். ஐ ஜஸ்ட் எம் ஷோயிங். டூயிங் மை ஜாப் பிகாஸ் ஐவ் பின் ம் கமிட்டட் டு தட் பிராண்ட். நான் போகிற ஒரு ரீல் எடுத்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம், அவ்வளோதான். கேப்ஷன்லேயே ஐ மேக் ஷூர் ஐ மென்ஷன் நீங்கள் அங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் ம் வேர் இட் இஸ் லொக்கேஷன் அதுன்ட்டு. So now that becomes your choice. I am not promoting you to go there, but I'm sharing my experience just with that showing brand. it. Yeah, I'm sharing Okay. my experience with that brand, but I'm not ம் promoting you to go there. Abdina, there's a difference. ஓகே. இந்த சோஷியல் மீடியாக்கு ஒரு ஆக்சுவலி there's a pressure and pressure in the sense co-creators தாண்டி when you started do with brands, நான் வந்து இந்த மந்த் 2 பிராண்ட்ஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் மந்த்தும் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் உங்களுக்குள்ள லைக் வருதா? இஸ் இட் தேர்? அது வந்துட்டு ஆக்சுவலாக கான்டென்ட் கிரியேஷன் கமிட்டடாக இருக்கவங்களுக்கு வரும். ம் எனக்கு அது வராது. ஓகே பிகாஸ் எனக்கு வந்துட்டு ஆச்சரியமாக ஒரே மந்தில் 5 to 6 டீல்ஸ் வரதும் உண்டு, ம் ஒரு மாதம் ஃபுல்லாக டீல்ஸே வராமல் இருக்கதும் உண்டு. ம் ஆனால் நான் இதை நம்பி என்னோட கான்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கல ம் இல்லையா. ம் நான் ம் வந்துட்டு நான் போயிட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்டு ரீல் போடணும் ஆர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிராண்ட்ஸோட கமிட் பண்ணி அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு நான் ஆரம்பிக்கவே இல்லை. நான் ஆரம்பித்தது எதுக்கு, டு கெயின் எக்ஸ்போஜர். என்னோட சிம்பிள் மைண்ட் செட் என்னன்னா, காலேஜில் எல்லாருக்கும் எனக்கு தெரியணும், என் ம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியணும், என் ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறது அப்படின்றதுனால தான் நான் ஒரு பப்ளிக் அக்கௌண்ட் ஆரம்பிச்சதே. ஸோ இந்த கொலாபரேஷன்ஸ் பிராண்ட் டீல்ஸ் வாஸ் நெவர் ஆன் மை லிஸ்ட். இது வரப்போ எனக்கு சரியாக பட்டுச்சுன்னா ஐ வில் டேக் இட் அப், அவ்வளோதான். இது இட்ஸ் லைக் நான் ஐ போனஸ் ஃபார் டோன்ட் யூ தென். டார்கெட் ஃபார் இட். ம் ஐ டோன்ட் டார்கெட் ஃபார் இட். எனக்கு வரதை நான் பண்ணுவேன் இஃப் ஐ லைக் இட். தெர் ஆர் டீல்ஸ் தட் ஐவ் ரிஜெக்டட் ஆல்சோ. ம் இப்போது ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரோ பார்ஸாக இருக்கட்டும் அது இதுன்னு ம் இருந்தால் they will give me a good pay, it will be a good place. பட் எனக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கும்ல, ம் நான் ம் ரெஸ்ட்ரோ பார்ஸ் ம் போக மாட்டேன் பர்சனலி. ம் ஸோ அதனால ஓகே நம்ம இது போகக்கூடாது, நமக்கு இது செட் ஆகலை அப்படின்னு ஐ டிக்ளைன் தோஸ் ஆஃபர்ஸ். ஸோ எனக்கு எது பிடிச்சிருக்கோ, எனக்கு எது என் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு தோணுதோ ஐ அக்செப்ட் தோஸ் கொலாப்ஸ். நான் இதுக்கே வந்தேன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு ஆஃப்டர் வி கெட் அ ரீச் பிராண்டிங் தாண்டி நம்ம கான்டென்ட் ஆக்சுவலி கொஞ்சமாச்சு லைக் போனோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வர ஸ்டார்ட் ம் ஆகும். எப்படின்னா போன வீடியோ 10K போயிடுச்சு, அடுத்த வீடியோ அட்லீஸ்ட் 10K வச்சு போயிடணும், ம் இட் ஷுட் நாட் கோ லெஸ் தென் தட் அப்படின்றது. ஸோ அதை நீங்கள் கான்சியஸாக அடுத்த எஃபர்ட் போட்டு யூ டூ சம்திங் ஆர் ஜஸ்ட் யூ கோ வித் ஃப்ளோ? Yeah, if it comes to the views, I make sure there is an effort views ம் increase பண்ணுறதுக்கு. அது நான் கேஷுவலாக போடுற vlogs-ஆ இருக்கட்டும் ஆர் பிராண்ட் டீல்ஸாக இருக்கட்டும், ஐ ம் ஆல்வேஸ் மேக் ஷோர் இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி. இப்போ நான் ஒரு ஃபுல் டே vlog எடுத்துட்டேன், ஆனால் அதுலேருந்து எனக்கு ஒரு கண்டென்ட்டே கிடைக்கல, இதில் ஒரு ஃபன்னாகவும் ஒன்றுமே இல்லை, ரிலேட்டபிளாகவும் ஒன்றுமே இல்லை, ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இல்லைன்னா நான் அது போடவே மாட்டேன். இப்போ ம் நம்ம ஷூட் பண்ணிட்டோம் போட்டே ஆகணும்னு ஃபார் த நேம் சேக் நான் எதுவுமே போஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே. அது ஃபுல் வீடியோ ஸ்க்ராட்ச் பண்ணணும் பண்ணிடுவீங்க. அப்படியே தூக்கிடுவேன். இப்போ ம் எனக்கு அதில் எதுவுமே பிடிக்கலனா, இப்போ நானே ஒரு வீடியோ பார்க்குறேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் ஸ்வைப் பண்ணிட்டு ம் போயிடுவேன். ம் ம் அந்த மாதிரி இப்போ எனக்கு வீடியோஸ்லேயே தெரியுது இதுக்கு ரீச் வராது அப்படின்னா, நான் எதுக்கு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டு அதுக்கு வியூஸ் வரலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு, ம் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சா நானே அது ஓகே வேண்டாம், இந்த வீடியோ வேண்டாம், நம்ம வேறு ஏதாச்சும் ஷூட் பண்ணி வேறு ஏதாச்சும் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் ஷிஃப்ட் ஆகிடுவேன். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அல்காரிதம்க்கு வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போடணும், ஸோ அதுக்கான ஏதோ ஒன்றத்தை போடுவேன் அப்படின்னு போடுவாங்க. நான் அதை அப்படி பண்ண மாட்டேன். ஓகே, யூ வெயிட் ஃபார் யுவர் குட் வீடியோ. வீடியோ எப்போ எங்கே வரும்னு எனக்கே தெரியாது. இப்போ நான் இன்னைக்கு போகிறேன், எனக்கு கண்டென்ட் கிடைக்குதுன்னா போடுவேன், 2 வாரம் எனக்கு ம் கண்டென்ட் கிடைக்கல, 2 வாரம் என் பேஜில் எதுவுமே இருக்காது, அதுக்கப்புறம் தான் ஓகே. போடுவேன். ஸோ இந்த அல்காரிதம் கன்சிஸ்டன்சிலாம் நான் ஃபாலோ பண்ணல டு பி ஆனஸ்ட். அப்போ யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ரெஷர் ஃப்ரம் ஆஹா சோஷியல் மீடியா. அது இல்லை. ஓகே. ஸோ இந்த ஆங்கரிங் சைடு அண்ட் vlogging சைடு as I told you லைக் அது வந்து ஒரு க்ரௌட் கிட்ட ஒர்க் பண்ணணும், இது சிங்கிள் பர்சனாக ஒர்க் பண்ணணும். விச் வாஸ் ஈஸி, விச் வாஸ் ஹார்ட்?
ஐ திங்க் ஆங்கரிங் இஸ் ஆல்வேஸ் ஈஸி ஃபார் மீ. ஈஸி. ஓகே. ஏன்னா இப்போ நீங்க ஆர்ஜே, விஜேன்னு 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. விஜே இஸ் வென் யூ இன்டராக்ட் வித் த க்ரௌட். ஆர்ஜேனா ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல நீங்க உட்காந்து பேசுறது. ஐ காட் ஆஃபர் டு பி an ஆர்ஜே in a well known சேனல். அதுக்கு போயிருந்தப்போ ஐ அட்டெண்டட் த ஆடிஷன்ஸ். ஐ somehow got selected பட் ஐ didn't லைக் த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் ஒரு ரூமில் மூடிட்டு இந்த மாதிரி ஒரு மைக் செட்டப் வச்சுட்டு நீங்கள் இது உங்களுக்கு என்ன இஷ்டம் வருதோ நீங்கள் பேசுங்க அப்படின்றாங்க. தட் இஸ் பேசிக்லி ஆர்ஜேயிங். அப்படி பண்ணுறப்போ எனக்கு அந்த வைபே பிடிக்கல. என்னடா ஒரு ரூமில் பூட்டி விட்டுட்டு பேசுங்க அப்படின்னா எனக்கு அது பிடிக்கல. அதுவே நான் விஜே பண்ணுறப்போ அந்த ஆடியன்ஸ் சியர்ஃபுல்லாக இருக்காங்களோ இல்லையோ அவங்கள நான் சியர்ஃபுல் ஆக்கிடுவேன். அதுதான் என் வேலை. ஸோ எனக்கு அப்போ என்ன புரிஞ்சுதுன்னா ஐ லைக் இன்ட்ராக்டிங் வித் த க்ரௌட். எனக்கு பேசுறது மட்டும் பிடிக்கல, க்ரௌடோட பேசுறது பிடிச்சிருக்கு. எனக்கு தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சு பேச சொன்னால் என்னால் பேச முடியாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்மளாம் சைலண்டாக இருந்தால் எனக்கு வாய் வலிக்கும். ஐயோ என்னடா இவ்வளோ நேரம் கம்முன்னு இருக்கோமே அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஆங்கரிங்னு கம்பேர் பண்ணால் ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் ஆங்கரிங் பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ திங்க் கனெக்ட்ஸ் வெல் ஃபார் மீ. கான்டென்ட் கிரியேஷன் விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன்னா ஆப்வியஸ்லி வி ஸ்டார்ட் to get a reach. Like reachக்காக தான் we do this. And when comparing to an audience, ஒரு college crowd நின்றா ஒரு 3000 crowd நிற்க முடியும். But when you go on Instagram, easy you get 10,000 views. So people viewing or people knowing you வந்து அங்கே higher amountல இருக்கும்ல. But still you prefer that thing. Like இப்போ இன்ஸ்டாகிராமில் கிடைக்கிற 10,000 வியூஸில் இப்போ நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறீங்களா இல்லை என்னடா கிரிஞ்சு அப்படின்னு நீங்கள் போகிறீங்களான்னு எனக்கு தெரியாது. வியூஸ் வருதுன்னு எனக்கு தெரியுது, பட் அது உங்களுக்கு எப்படி டெலிவர் ஆகுது, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுவே இப்போ நான் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன், 50 பேர் தான் இருக்காங்கன்னா கூட அந்த 50 பேரும் நான் பேசுறது கேட்டு என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்கன்னா ஐ திங்க் தட் இஸ் அ வின் ஃபார் மீ. ராதர் தென் கெட்டிங் 50K வியூஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் நாட் நோயிங் ஹவு இட் இஸ் ரீச் ஆயிடுச்சு, ஆனால் எப்படி ரீச் ஆயிருக்குன்னு தெரியாமல் இருக்குது. இங்கே நான் ஒரு 50 பேர் முன்னாடி பேசி அவங்க எல்லாரும் ஜாலியாக இருந்து எனக்கு 2 காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சாலே எனக்கு அது வின்னாக தான் தெரியும் அக்கார்டிங் டு மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஐ ஃபீல் திஸ் இஸ் பெட்டர் ஃபார் மீ. ஸோ யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் ஆடியன்ஸ். யா, அதை தாண்டி ப்ரொஃபஷ்னலி வாட் யூ ஹவ் லேர்ன் ஃப்ரம் யுவர் ஆடியன்ஸ்? லைக் ஒரு எம்சி பண்ணும் போது இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர் சம்திங் லைக் தட் ஃப்ரம் தி ஆடியன்ஸ். டக்குனு புட் இன் தி ஸ்பாட். யா, ஆக்சுவலி அப்படி பார்க்கும்போது சில ஈவெண்ட்ஸ்லாம் தெல் பி அ கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ். இப்போ நான் ஒரு ஃபேர்வெல் ஹோஸ்ட் பண்ணுறேன்னா அந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே தான் ஒரு குரூப் இருக்கும். இப்போ நான் ஒரு நார்மல் ஒரு ஆனுவல் டே ஹோஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு அகாடமியோட ஆனுவல் டே ஹோஸ்ட் பண்ணுறேன்னா அங்கே எல்லா டைப் ஆஃப் ஏஜ் குரூப்ஸுமே இருக்கும். சின்ன குழந்தைங்களும் இருப்பாங்க, அவங்களோட பேரண்ட்ஸும் இருப்பாங்க, அவங்களோட தாத்தா பாட்டியுமே இருப்பாங்க. ஸோ ஐ ஹாவ் டு டீல் வித் 3 to 4 டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ். அப்படிங்கிறப்போ ஐ மேக் ஷூர் இப்போ ஒரு மணி நேரம் ஈவெண்ட் இருக்குன்னா ஐ ஹாவ் டு ஷோ வேரியேஷன்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு 1 hour ஜாலியாக ஃபன்னாக எனர்ஜெட்டிக்காக குட்டீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா அதுக்கு அடுத்த 1 hour கொஞ்சமாக ஐ மீன் அதுக்கு அடுத்த 10 minutes கொஞ்சமாச்சு மெச்சாரிட்டி காமிச்சு ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் வேலை எடுத்துகிட்டு போகணும். ஸோ தட் இஸ் அ டாஸ்க் ஃபார் மீ, எல்லா ஏஜ் குரூப்ஸையும் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்டேருந்து நான் அதான் கற்றுக்கிட்டேன், எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு எப்படி பேசினா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ மேக் ஷூர் ஐ டேக் ஓவர் த ஈவெண்ட். இப்போ ஈவெண்ட் அந்த ஆனுவல் டே ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா சின்ன பசங்களும் வந்து அக்கா நீங்கள் சூப்பராக பேசுனீங்கக்கா அது இதுன்றப்போ அதுவுமே எனக்கு ஜாலியாக இருக்கும். ஒரு 60-year-old பாட்டி வந்து என்கிட்ட கண்ணா ரொம்ப அழகாக பேசினடான்னு என் கை பிடிச்சி சொல்கிறப்போ அதுவுமே எனக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ நோ ஈவெண்ட் நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. பிகாஸ் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் எல்லா குரூப்ஸுமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுது. இப்போ நம்மளே ஒரு ஈவெண்ட் போகிறோம், அங்கே கத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆங்கர் ஒரு நாள் ஃபுல்லாக, நம்ம அவங்களுக்கு போய் அப்ரிஷியேட் பண்ணோன்னு நமக்கு தோன்றதே ஒரு பெரிய விஷயம். நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு 60-year-old வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அங்கே ஏதோ நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் மீ. So to make it better, do you like write your content or No. plan anything? எதுவுமே I never write, I never plan. எனக்கு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இந்த எக்ஸாம் முன்னாடி நிறைய பேர் எழுதி படிப்பாங்கல்ல, எனக்கு அப்போ தான் மண்டையில் ஏறும். நான் அப்படிப்பட்ட டைப்பே கிடையாது. ஒரு PDF கொடுத்துட்டு நீங்கள் அது ஒரு 2 வாட்டி படிக்க சொன்னீங்கன்னா ஐ grasp it. ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் தட் ஸ்பெஷல் திங் இன் மீ. எனக்கு வந்துட்டு இந்த எழுதுறது பழக்கமே இல்லை சத்தியமாக. ஸோ ஈவெண்ட்ஸ்லாம் ஆன் த ஃப்ளோ தான், மோஸ்ட்லி on the flow தான். Until and unless it has to be a scripted formal event அப்படின்னா I will work on it definitely. அப்படி இல்லைன்னா go with the flow. ஸோ பேசிக்காக அதுக்கு என்ன தேவையோ அதை வச்சுட்டு யூ ஜஸ்ட் புட் யுவர் கண்டென்ட் அண்ட் டு. ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் மை எம்சி அப்படின்னு இருக்கிறதுக்கு ஹவு தே கேன் அப்ரோச் இட் ஃபர்ஸ்ட்? லைக் பேசிக்காக தே நோ டு டாக், பட் அந்த ஸ்டேஜில் போய் பேசுகிறது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஹவு டு அப்ரோச் தட்? ஐ திங்க் ஹெசிடன்ஸ் முதல்ல போகணும்.
இந்த தயங்குறது முதல்ல இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் பப்ளிக்கில் போய் பேசவே முடியும். ஸோ உங்களுக்கு அந்த தயக்கம் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பீட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஐ திங்க் எம்சி இங்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் இந்த ஈவெண்ட்ஸ் ஃபீல்டுன்னே எடுத்துக்கிட்டா யூ ஹாவ் டு ஹாவ் கனெக்ஷன்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எனக்கு பேச்சு திறமை இருக்குது, ஆனால் எனக்கு ஈவெண்டர்ஸ் ஒரு பேக் எண்டில் யாரையுமே தெரிலனா அந்த பேச்சு திறமை எனக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இப்போ எனக்கு ஈவெண்டர்ஸோ பேக் எண்ட்லேயோ யாரையாச்சும் தெரிஞ்சதுன்னா நான் இந்த மாதிரி போய் நான் சொல்லுவேன், அக்கா நான் இந்த மாதிரி பேசுவேன், எனக்கு ஒரு ஈவெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு நான் போய் அந்த தயக்கத்தை விட்டு அப்ரோச் பண்ணாதான் அவங்க எனக்கு ஒரு ஈவெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஈவெண்ட் தான் எனக்கு கிடைக்கிற சான்ஸ். அந்த ஒரு ஈவெண்ட் நான் நல்லா பண்ணி காமிச்சிட்டேன்னா அதுக்கு மேலே நான் யாருக்கும் போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை, அவங்களே வந்து என்ன கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் தட் ஒன் ஃபர்ஸ்ட் சான்ஸ் அண்ட் அந்த ஒரு சான்ஸ்க்கு அப்புறம் யூ வில் eventually get connections and stuff if you're actually good at it. This is to get on the stage, like first ஒருத்தர்கிட்ட மேபி who's doing the events அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணுறது and then proving on the stage matters. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், ஒரு நியூபி லக் மாதிரி அதில் நமக்கு நல்லா பண்ணுறோம், சூப்பர் ஆகிடுச்சு, நல்லா பண்ணிட்டோம்டா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனால் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கே 2-3 டே இருக்குது, நம்ம நல்லா பண்ணிட்டோம் சூப்பர், அவள் தான் நம்ம காலேஜ்லேயே சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப கண்ணு முன்னாடி ரொம்ப மோசமாக ஒரு இது பண்ணிருப்போம். அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருக்கும். ஸோ ஹவ் டு லேர்ன் தட். Obviously there are going to be bad days, not every day is going to be fruitful for you. ஸோ நீங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது பட் யூ வில் நோல இந்த ஈவெண்ட்டில் தான் என்னோட இமேஜே டிபெண்ட் ஆகுது அப்படின்னு. இப்போ நான் எஸ்ஆர்எம்ல பண்ண ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டே எடுத்துக்கிட்டா கூட அன்னைக்கு ஈவெண்ட் வாஸ் நாட் கோயிங் வெரி ஸ்மூத்லி பிகாஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ன்றதுனால பசங்களாம் இங்கே எங்கேயும் குதிச்சுட்டு டான்ஸ் ஆடுறது அது இதுன்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ they wanted to make sure discipline was also maintained, but I had to make sure that they were having fun also. அவங்கள கை கட்டிட்டு நின்றுட்டு have fun ன்னு என்னால் சொல்ல முடியாது. So that was one pressure for me. நான் வந்துட்டு guys please make sure you maintain decorum, we're going to have fun after this or they'll stop the show. அதுன்ட்டு நான் அவங்களுக்கு ஃபேவராக தான் பேச முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுன்னு இருக்கப்போ I have to make sure I don't only satisfy the eventers but also the audience. ஏன்னா ஈவெண்டர்ஸ்க்கு என் ஜாப் பிடிச்சிருச்சு, ஆனால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலனா அடுத்த ஈவெண்ட் எனக்கே பிடிக்காது, நான் பேசுறது என்னடா கையை தட்ட மாட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆர் எனி ஈவெண்ட் தட் யூ ஃபீல் will create an image for you. அங்கே குட் டேவோ பேட் டேவோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஈவெண்ட்டை நல்லா கொண்டு போயிடணும். ஓகே, நீங்கள் பண்ணதுலே பெஸ்ட் டே லைக் பெஸ்ட் ஈவெண்ட் ஆர் சம்திங்? It will always be my first event because first is always special. Yeah, first is always special எல்லாருக்குமே. So என்னோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் will always be special to me. Through the podcast நீங்கள் நிறைய என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னா லைக் என் ஃபேமிலி வாஸ் தி திங் தட் சப்போர்ட்டட் மீ டு டூ எவ்ரி திங். ஸோ ஃப்ரெண்ட் அண்ட் vlogging பார்ட் பார்த்தாலுமே இட்ஸ் your friends who supported you. ஸோ த சப்போர்ட்டிங் சிஸ்டம் பற்றி? சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஐ ஃபீல் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலுமே சப்போர்ட் இல்லைனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. எனி ஒன் ஓகேங்களா. எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் ஸ்கூல் லெவலில் இந்த ஈவெண்ட்ஸ் ஐ மீன் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் ஆரம்பித்தது என்னோட தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, அனிதா மேம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டை தாண்டி ஒரு ஸ்பெஷல் பாண்ட் அவங்க கூட எப்போவுமே எனக்கு இருக்குது. 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஷி வாஸ் மை தமிழ் டீச்சர். அவங்க வந்து இப்போ வேறு ஏதாச்சும் ஸ்கூல்லேருந்து இந்த பேச்சு போட்டின்னு ஒரு போஸ்டர் வரும் அவங்களுக்கு, வந்தோடனே என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்பாங்க வந்து முஸ்கான் நீ போறியாடா நான் உன் பேர் போடவா அப்படின்னு. அவங்க கேட்டதுக்கப்புறம் எனக்கு நோ சொல்லவும் மனசு வராது. மேம் நான் போகிறேன், எனக்கு பயமாகவே இருந்தாலும் ஸ்டார்டிங்லலாம் பயம் இருக்கும்ல சின்ன வயசில், அதோட பயமாகவே சரி மேம் நான் போகிறேன் மேம் அப்படின்றவேன். அவங்க என்னை நம்பி என் பேர் கொடுக்குறப்போ ஓகே மேம் என்னை நம்பி அனுப்புகிறாங்க, நம்ம போய் நல்லா பேசணும் அப்படின்னு இருக்கும். என்னோட அந்த 4th ஸ்டாண்டர்ட் ஃபேஸில் இருந்து நான் 10th என்ன 12 இப்போ வரைக்குமே கூட செகண்ட் இயர் படிக்கிற வரைக்குமே இப்போ நான் ஒரு ஸ்டேட்டஸ் போடுவேன் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன்னா சூப்பர் டா கண்ணா யூ ஆர் மேக்கிங் மீ ப்ரௌட் அப்படின்ட்டு அந்த மாதிரி எப்பவுமே இருப்பாங்க. ஆமா, என்னோட அம்மா அப்பாவுக்கு ஈக்குவலா அவங்க எனக்கு எப்பவுமே இருப்பாங்க. எப்பவுமே ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்றது, மெசேஜ் அனுப்புறது அப்படின்ட்டு. எனக்கு அவங்கனாலேயே தமிழ் சப்ஜெக்ட்டுமே பிடிச்சது. 10th நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ அது சொல்லுவாங்களே உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் டீச்சர் பிடிச்சாதான் சப்ஜெக்ட் பிடிக்கும்ட்டு. அவங்க கிளாஸ்னாலே ஜாலியாக போய் உட்காந்துருவேன். ஏன்னா அவங்க என்ன ஸ்டூடெண்ட்டாகவே பார்த்தது இல்லை, ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பாண்ட் அவங்க கூட இருந்திருக்கு. என் கிளாஸ் பசங்களே சொல்லுவாங்க என்னடி அந்த மேம் உனக்கு மட்டும் ரொம்ப பார்ஷியலாக இருக்க மாதிரி தெரில, எனக்கு பிடிச்ச மேம் பார்ஷியலாக தாண்டி இருப்பாங்க அப்படின்னு நான் போயிடுவேன். ஸோ ஷி ஹஸ் ஆல்வேஸ் பின் தெர். எனக்கு ஸ்கூல் முடிஞ்சோடனே 12th முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நிறைய டீச்சர்ஸ் கூட எனக்கு டச் இல்லை. ஸ்கூலில் இருந்தப்போ நிறைய டீச்சர்ஸ் கூட ஜாலியாக இருந்திருப்பேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் கூட டச் இல்லை. ஆனால் இந்த மேம் எப்போவுமே லைக் மந்த்லி ஒன்ஸ் ஐ ஹாவ் அ கால் வித் ஹர். கால் பண்ணிட்டு என்ன கண்ணா எப்படி போகுது எல்லாமே, நல்லா படிக்கிறியா, படிப்பை விட்டுறாத, ஈவெண்ட்ஸ் பண்ணுற ஸ்டேஜ் ஏறுன்னு படிப்பை விட்டுறாதுன்னு ஷி ஹஸ் ஆல்வேஸ் பின் தெர். ஸோ ஸ்கூல் எண்ட்லேருந்து அனிதா மேம் இஸ் ஆல்வேஸ் தேர் டு புஷ் மீ. அம்மா அப்பா
ஒரு குறையுமே நான் சொல்ல முடியாது. ஐ ஸ்வேர் அவங்க என் அம்மா, அப்பாவா இல்லன்னா, நான் சத்தியமா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் என் அப்பாவோட சர்க்கிள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐ கம் ஃப்ரம் அ முஸ்லிம் ஃபேமிலி. ஓகேயா? ம். ஸோ என்னோட அப்பா சர்க்கிள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு அவங்களோட பொண்ணுங்கள ஸ்டேஜ் ஏறுறதோ, இந்த ம். மாரி ஒரு பப்ளிக் எக்ஸ்போஷருக்கோ அலோவ் பண்றது ரொம்ப ரேர். ஆனா, அப்பா ப்ரோக் ஆல் தோஸ் பேரியர்ஸ் ஃபார் மீ. அப்போ ம். வாஸ் லைக், "நீ பண்ணு. நீ எதுவுமே தப்பா பண்ணலன்னு எனக்கு தெரியுது. உனக்கு இருக்க டேலண்ட் நீ காட்டுற. அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் தரேன். ஆனா, யூ ஷுட் பி ஆன் யுவர் ஓன் லிமிட்ஸ். உனக்கு தெரியணும் நான் உனக்கு எந்த ம். அளவுக்கு ட்ரஸ்ட் பண்றேன்ட்டு." ஸோ அப்பா, அம்மா 2 பேருமே எவ்ரி ஸ்டேஜ் ஐ கோ டூ ஃபர்ஸ்ட் ரோல அவங்க உட்காந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோலயே அம்மா வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க என்ன. ஸோ இவங்க எனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க. எஸ்பெஷலி மை தம்பி. ஐ ஹேவ் டு டெல் ம். அபவுட் ஹிம் ம். ஆல்சோ. அவன் வந்துட்டு இப்போ நான் ஈவென்ட்ஸ்ன்னு வந்துட்டா இந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்வாங்களா, அது மாரி நான் ஓவர் உச்சக்கட்டத்துக்கு போயிருவேன் நானு. ம். எனக்கு தண்ணி வேணாம், சாப்பாடு வேணாம், நான் ஈவென்ட் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன்னு. என் தம்பியும் அந்த பேக் ஸ்டேஜ் நின்னுப்பான். ஒரு ஜூஸ் பாட்டில், ஒரு தண்ணி பாட்டில். "நீ குடி, குடிச்சிட்டு நீ போ" அப்படின்ட்டு பேக் ஸ்டேஜ்லயே நின்னுப்பான். ஸோ மை ஃபேமிலி ஹஸ் பின் சப்போர்ட்டிவ் இன் திஸ் ஆஸ்பெக்ட். ஃப்ரெண்ட்ஸ்னா ஐ வாஸ் வெரி லக்கி டு கெட் அ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்தே. பிரித்திவ்னு ஒருத்தன் இருக்கான், நேஹா, அண்ட் தென் ஆல் தீஸ் பீப்புள், ஸ்னேஹா, பிரித்திவ், நேஹா, ஸ்னேஹா, தீஸ் ஹவ் பின் மை பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்கூல். ம். இவங்க 3 பேருமே நான் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் பண்றேன், ஒரு ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, ஆல்வேஸ் தேர் டு புஷ் மீ, ஆல்வேஸ் தேர் டு மோட்டிவேட் மீ, ஆல்வேஸ் தேர் டு கிவ் மீ ஐடியாஸ் ஆல்சோ. பிகாஸ் அவங்க ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் பார்ப்பாங்க. மச்சி நீ இது மாற்றி பண்ணு, இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்கும் ஃபீட்பேக்ஸ் அவங்க கிட்டேருந்து இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஆப்வியஸ்லி அனிதா மேம், இவங்க எல்லார் சைட்லேருந்தும் ஒரு புஷ் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்ததுனால தேவ் ஆல் பின் தேர் த்ரூ அவுட் த ஜர்னி. ஓகே. நீங்க வந்து ஒரு ஸ்கூல் டைம்ல ஸ்டார்ட் ஆகி டில் யூ ரீச் காலேஜ். இட்ஸ் லைக் 4 இயர்ஸ் ஜர்னி ஆர் 5 இயர்ஸ் ஜர்னி. பட் வாட் இஸ் சக்ஸஸ் டு யூ அட் திஸ் பாயிண்ட்? ஓகே. அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ம். பட் அட் திஸ் பாயிண்ட் வாட் இஸ் யுவர் சக்ஸஸ் யூ ஃபீல்? சக்ஸஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் பீப்புள் டென்ட் நோ வாட் ஐ வாஸ் டூயிங். இப்போ நான் ஒரு ம். ஈவெண்ட் போகிறேன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொன்ன அந்த ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் அந்த 1000 பேருக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் ம். அப்படின்ட்டு. என் ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிய வாய்ப்பில்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவங்களுமே என்ன சொல்லுவாங்க, எதுக்கு சும்மா சும்மா உன் பொண்ணு ஸ்டேஜ் ஏற்றி விட்டுட்ருக்க, ம். எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு இருக்கும் என் ரிலேட்டிவ்ஸ்க்குமே சரி. ஸோ when I started this public account and I started posting what I do அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியுது. ஓகே இந்த பொண்ணு என்னமோ ஒன்று பண்ணுறா, அவளுக்கு இருக்க டேலண்ட் அவள் காட்டுறா, இந்த ஃபோரம்ஸ் போய் அவள் யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்ட்டு. ஸோ அப்போது ஸ்டார்டிங்கில் என் அப்பா கிட்ட எதுக்கு உன் பொண்ணு இப்படி ஸ்டேஜ் ஏற்றி விட்டுட்ருக்க அப்படின்னு சொன்னவங்களே வந்துட்டு, சூப்பராக பேசுகிறாளே உன் பொண்ணு அப்படின்னாங்க. ம். ஸோ அந்த சேஞ்சிங் ஃபேக்டர் இஸ் வாட் ஐ ஃபீல் இஸ் சக்ஸஸ். என் அம்மா அப்பா ஸ்டார்டிங்லேருந்தே தேவர் ட்ரஸ்டிங் மீ. ஸோ அங்கே ஒரு ப்ராப்ளமே இல்லை. என் அம்மா அப்பா கிட்டேயே வந்து நிறைய பேர் இப்படி சொல்கிறப்போ அவங்க ஹாப்பி ஆகுறது, அவங்க ப்ரௌட் ஆகுறது எனக்கு தெரியுது. அண்ட் தட் ஃபீலிங் இஸ் அன்பீட்டபிள். நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை ப்ரௌட் ஆக்குறத விட ஒரு பெட்டர் ஃபீலிங்கே இருக்காது. ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு ஒரு ஈவெண்ட் முடிகிறப்பவுமே இருக்கும். யாராச்சும் ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் என் அம்மா அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணு சூப்பராக பேசினா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்குறது என் அம்மா அப்பாவுக்கு இஸ் வாட் ஐ see as சக்ஸஸ். மேக்கிங் யூர் ஃபேமிலி ப்ரவுட் இஸ் சக்ஸஸ் டு மீ. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் யுவர் லைன் அப்? வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட்? வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்த 2 வருஷத்தில் கண்டிப்பாக எப்படியாச்சும் அந்த இன்ஜினியரிங் டிகிரியை வாங்கிடணும். தட் ஹாஸ் டு பி ஃபர்ஸ்ட். ஓகே. இன்ஜினியரிங் வேலை கிடைக்குதோ இல்லையோ, டிகிரி எப்படியாச்சும் 2 இயர்ஸில். அண்ட் தென் ஐம் டெஃபினெட்லி ட்ரைங் டு கெட் இன் டு சம் வெல் ரெப்யூட்டட் சேனல்ஸ் ஆஸ் விஜே ஆர் as MC. ஐ எம் லுக்கிங் டு கெட் இன். ஸோ அதுவுமே கிடைச்சதுன்னா வெல் அண்ட் குட். டெஃபினெட்லி இது மட்டும்தான் அப்படின்ற பிளான் எனக்கு இல்லை. அப்பா இஸ் ஆல்வேஸ் டோல் மீ, பேஷன் ஒரு பக்கம், ப்ரொஃபஷன் ஒரு பக்கம். நான் ஒன்று 3.5 லட்சம் கட்டி படிக்க வைக்கிற வருஷம் நீ ஸ்டேஜ் இருந்தவி செஞ்சு போயிடாத, இதுவுமே பாரு அப்படின்ட்டு. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் மேக் ஷுர் ஐ மெயின்டைன் போத் த ஃபீல்ட்ஸ் ஈக்குவலி. படிப்பு ஒரு பக்கம், பேஷன் ஒரு பக்கம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங் யூ டு Thank நெக்ஸ்ட். you. அப்படியே நம்ம அதோட எபிசோட் முடிச்சுக்கலாம். Done. Okay. தேங்க்யூ ஸோ மச். Thank you. ப்ரோ கட்.